இந்த செய்தியில் யெகோவா எகிப்தின் அரசன் பார்வோனிடம் எப்படியாக இடைபடுகிறார் என்பதின் இரண்டாவது இடைபடுதலை நாம் பார்க்க போகிறோம். யெகோவா மோசேயை கூப்பிட்டு, நீ மீண்டும் எகிப்தின் அரசன் பார்வோனிடம் செல். அவன் நைல் நதி பக்கம் வரும்போது அவனுக்கு முன்பாக நின்று உன் கையில் இருக்கக்கூடிய கோலை நைல் நதியின் மீது நீட்டு. அப்போது அதன் தண்ணீர் இரத்தமாகும் என்று சொன்னான். அதன்படியே மோசே நைல் நதி அருகில் பார்வோன் வருவதற்காக காத்திருந்தான். பார்வோன் வந்தபோது தன் கையில் இருந்த கோலை நைல் நதியை நோக்கி நீட்டினான். அப்போது நைல் நதியில் இருந்த தண்ணீர் இரத்தமாக மாறியது. நைல் நதியில் இருந்த தண்ணீர் மட்டுமல்ல, எகிப்தில் இருந்த எல்லா ஆறுகள், குளங்கள், குட்டைகள், தண்ணீர் தடாகங்கள், வீட்டில் இருந்த தண்ணீர் முதற்கொண்டு எல்லாம் இரத்தமாக மாறின. எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர சக்தியினால் அவ்வாறு செய்தார்கள். எகிப்திய மக்கள் தண்ணீரில் இல்லாதபடியினால் ஆற்றுப்படுகைகளில் தோண்டின போது அதிலிருந்து வந்த தண்ணீரும் இரத்தமாகவே வந்தது. இப்படி எகிப்திய மக்கள் குடிக்கக்கூடாத அளவுக்கு தண்ணீர் இரத்தமாக மாறியது. 7 நாட்கள் இது நீடித்தது. இப்படியாக யெகோவா எகிப்தின் அரசன் பார்வோனோடு இரண்டாவது தடவையாக முறையாக இடைப்பட்டார். இருப்பினும் பார்வோன் மன்னன் தன் இருதயத்தை கடினப்படுத்தினான். இஸ்ரேல் மக்களை விடுவிக்கவில்லை. ஆமென்.